தர முடியுமா? தேரதா, உன்னை விட சிறந்த மாப்பிள்ளை 3 உலகினும் கிடைக்க மாட்டான். ஆனாலும் ராஜா கொஞ்சம் யோஜனை உள்ளவன்னு தெரியுது. உனக்கு ஏற்கனவே கோசலைன்னு ஒரு மொண்டாட்டி இருக்கா, மூத்தவள். அவ வயத்துல புள்ள பிறந்தா அதுக்குத்தான் உனக்கு பிற ராஜ்யம். என் பொண்ணு உனக்கு கொடுத்து அவ வயத்துல புள்ள பிறந்தா அதுக்கு ராஜ்யம் இல்லை. எந்த பதவியும் இல்லாத ஒரு பிள்ளைய பெற்றுக்கிறதுக்கு என் பொண்ணு உனக்கு நான் கொடுக்கணுமான்னு. அப்ப தசரதன் சொன்னா, கைகேயி வயத்துல பிறக்கிற பிள்ளைக்குத்தான் ராஜ்யம்னு சொன்னான். அந்த வழியில பார்த்தா நியாயப்படி இந்த கோசல சாம்ராஜ்யம் உனக்கே சேர வேண்டியதுன்னா. அண்ணா, உமக்கு தான் தர்மம் தெரியுமா? எனக்கும் தெரியும். என்ன 5 இடத்துல பொய் சொல்லலாம் அப்படின்னு சாஸ்திரமே இசைந்து இருக்கிறது. நம்ம தெரியாத சொல்லிட்டு இருக்கோம், தெரிஞ்சு சொல்லுவோம். எங்கெங்க விவாக காலே ரதி சம்பிரயோக பிரணாத்யய சர்வதனாபகார விப்ரஸ்ய சர்த்தே அன்றுதம் வதயுகு பஞ்சன்றுதான் ஔரபாதகானி. விவாக காலே திருமணம். அந்த காலத்துல போய் சொல்லலாம். தரகன் இருப்பான், தரகன். அவன் பொண்ணு வீட்டுல போய் சொல்லுவான், மாப்பிள்ளை பரமசாது, என்ன திட்டினாலும் இப்படி திட்டினேன்னு திருப்பி கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டான். பிள்ளையாத்துக்கு வந்தான். பொண்ணு ரொம்ப அடக்கமானவ, மாமியார் அடிச்சா கூட ஏன் அடிச்சேன்னு கேட்க மாட்டான். கல்யாணத்தை பண்ணி வச்ச பிறகு தான் தெரிஞ்சது மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு. புரியுதா? விவாக காலே. அடுத்தது ரதி சம்பிரயோக. நீலக்கடலில் அழகிய அன்ன அரசு அசையிட்டு நீந்துவது போன்று வானக்கடலில் வெண்ணிலாதன் வெள்ளி கிரணங்களை வீசிக்கொண்டு உலா வருகின்ற உத்தமமான வளை. நழுவி வந்த தென்றலோன் மல்லிகையோடும் முல்லையோடும் கலந்து அந்த நறுமணத்தை சுமந்து கொண்டு வந்து காதலர்களின் மூக்கினிலே புகுத்தி இன்பத்தை மேலும் மேலும் கூட்டுகின்ற நேரம். அந்த நேரத்திலே இவன் தன்னுடைய மனைவியை பார்த்து, மானை மாரடு நேர்வழி மாதே பேரழகு பெட்டகமே அப்படி. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நானும் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து அந்த அட்டிகை வாங்கி தாங்குவோன்னு சொன்னேனே, வாங்கி தந்தேனா? அவளுக்கு அதான் டயம். பைத்தியக்காரே, பொழுது விடியட்டுண்டே அட்டிகை வாங்கி தந்தா மறுக அறியும்பா, பொழுது விடிச்சுட்டே இருக்கும். வாங்கி தரமாடா. தோழர்களே, அங்கு போய் சொல்லலாம் ரதி சம்பிரயோகி. அதனால உயிர் பிரிகின்ற தருணத்திலே ஒரு நன்மை ஏற்படுமானால் அங்கு ஒரு பொய் சொல்லலாம். நம்முடைய கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச காசெல்லாம் டாக்ஸா எடுத்துன்னு போறான்னா 2 கணக்கு புஸ்தகம் வச்சுக்கலாம். சர்வதனாபகார கணக்கு புஸ்தகம் வச்சிருந்து பிரயோஜனம். கணக்கு எழுதுறவன் தெளிவா எழுதுறவனா இருக்கணும். ஒரு சேட்டு, அவர் என்ன பண்ணார், பெரிய வியாபாரி, வீட்டுக்கு ஒரு லெட்டரை எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அந்த லெட்டரை வீட்டில் மாமியார் காரி படிக்கிறார். சேட் ஜி அஜ்மேர் கே படி பகி லேக்கர் ஆயின்னு எழுதி கொடுத்துருக்கான். சேட் ஜி அஜ்மீர் போயிருக்கார், பெரிய கணக்கு புஸ்தகத்தை எடுத்துன்னு வாங்குவோன்னு. அவன் எழுத்து இவன் எப்படி படிச்சா தெரியுமா? சேட் ஜி ஆஜ் மர் கயே ஹை படி பஹு லேக்கர் ஆயிய. பஹுன்னா மாட்டு பொண்ணு. மாட்டு பொண்ணு அல்ல, அதுவே தப்பு. முதல்ல மாற்று பெண். தன் வீட்டில் இருக்கிற பெண் திருமணமாகி கணவன் வீடு போய்விட்டால் பெண்ணுக்கு பதிலாக நம்மால் கொஞ்சப்படுவதற்கு நம் மகனுக்கு மனைவியாக வருகிறவள், நம் பெண்ணின் இடத்தை நிரப்புகிறவள் மாற்று பெண். மாட்டு பொண்ணா? இவன் மாட்டு பொண்ணு இல்லையா? சில வழக்கு சொற்கள்ல மாத்திக்கணும். மாட்டு பொண்ணே, அவளும் பாவம் என்ன பண்ணுவா? மாமியார்னா கூப்பிடுறா, இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படிம்பா.
என்ன இருக்கட்டும், நான் ஒரு நாள் மாமியார் ஆக மாட்டேன்னா? இந்த மாமியார்கள் பண்ண கொடுமை பரம்பரை பரம்பரையா எல்லாரையும் கொடுமை பண்ணி வைக்கிறது. இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப மாமியாரே நீ யாருன்னு கேட்கிற காலம். அதனால இப்ப அதை பத்தி விட்டுருவோம். உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணுமேனு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. ஆச்சாரியனுக்காக எத்தனை பொய் வேண்டுமானாலும் சொல்லலாம். கல்யாண காலத்துல தசரதம் கையை மணந்துக்கிறதுக்காக சொன்ன போய் சம்மதிக்கப்பட்ட போய்னா. அப்புறம் ஜாபாலின்னு ஒரு முனிவன் இந்த கூட்டத்தில் வந்திருக்கான். அவன் ரமான்னா என்னவோ தசரதங்கிற, அவன் ஆணைங்கிற, தர்மங்கிற. உலகத்துல பிறக்கிற குழந்தைகள்லாம் தனியாத்தான் பிறக்கிறதே தவிர ஆனாலும் கூட பிறக்கிறான. யாருக்கு யார் உறவு, யாரால் யாருக்கு என்ன ஆக வேண்டும்? ஜாபாலி மதம் இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஆருக்கு ஆறு உறவு, ஆறால் ஆருக்கு என்ன ஆகணும்? அதனால அப்பா அம்மா எல்லாம் கெட் அவுட். அதுக்கு சௌரியமா இருக்கு. கக்கஸ்ய புருஷோ ஜந்து கிமர்த்தம் கஸ்ய கேனச்சித். அதனால பா ஒத்த பல்லாவரத்திலேருந்து கிளம்பி ஒரு 10 மைல் 20 மைல் தூரத்தில் ஒரு ஊருக்கு நடைபயணம் போறான்னு ஒரே நடையில போயிட முடியுமா? நடுவில் 5 மைல் ஆனோன்னு ஒரு சத்திரம், அங்க தங்குறான். 2 மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு கிளம்ப வேண்டிதானே. சத்திரத்து மணியக்காரனை கூட்டும் 2 மணி நேரம் தங்கினேன், சத்திரம் என்னது அப்படின்னா விடுவானா? அம்மா அப்பா எல்லாம் எங்கிருந்தோ புறப்பட்டு எங்கோ போய்கொண்டிருக்கிற ஜீவனுக்கு தங்குமிடம் அளவே. அவளுக்கு இவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இந்தப்பா பதிவிரதா நியமத்தோடு கோசல சாம்ராஜ்ய தேவி உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். வந்து சுகங்களை அனுபவி. எப்படி சொர்க்கத்திலே இந்திரன் சுகானுபவம் பண்ணுகிறானோ அது மாதிரி அயோத்தியிலே நீ சுகானுபவம் பண்ணு. பேசுறது நாஸ்திகவாதம். எப்படி சொர்க்கத்திலே இந்திரன் மகிழ்கிறான்னு சொர்க்கம்ங்கிறத ஒத்துக்காதவன் நாஸ்திகன், இந்திரன்கிறவன ஒத்துக்காதவன் நாஸ்திகன். நாஸ்திகவாதம் பேசுற ஜாபாலி இந்திரனையும் சொர்க்கத்தையும் ஏன் சொல்றான்? சரியான நாஸ்திகம் இல்லை. இந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி ஆறான்னு தெரிகிறது. அப்பா இந்த சாஸ்திரத்தெல்லாம் நம்பாதே. பிழைக்க தெரிந்தவர்கள் எழுதி வைத்த ஏடுகள். யாரு சொல்றான்? ஜபாலியே சொல்றான். இந்த ஸ்ராத்தம் பண்ணுன்னு சொல்றான். அஷ்டகா பித்ருதேவத்தியம் இத்தியம் பிரசுதோ ஜனஹ அன்னஸ்ய உபதிரவம் பஸ்ய. அஷ்டகா சார்த்தம் பண்ணு, அஷ்டகான்வஷ்டகம், இப்படி சார்த்தங்கள்லாம் சொல்றான். இந்த சார்த்தங்கள்ல தாங்கள் உண்ண வேண்டிய உணவை பிறருக்கு இட்டு வீணாக்குகிறார்களே, இறந்தவன் எதை சாப்பிட முடியும்? ஜாபாலி கேட்கிறான். எங்களில் உண்டு, இன்னும் வருஷம் சாத்தம் பண்ணுவோம். சாத்தத்துக்கு 2 பிராமணால குறைஞ்சபட்சம் வர சொல்லி அவளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு 2 இலை போட்டு, ரெட்டை இலை. புரியுறதா? எதுக்கு பண்றது? தவசத்துக்கு. ரெட்டை இலை எதுக்கு? தவசத்துக்கு. எல்லாம் கரியமது, பழம், பட்சணம் எல்லாம் போட்டு நல்லா சாப்பாடு போட்டு ஒரு ஆற்றுல சாத்தம். 2 சுவாமிகளை சொல்லிவிட்டா. 2 பேரும் வந்தா வாத்துல 2 பாத்ரூம். 2 பேரையும் எண்ணெய் சரியாக கொடுத்து குடிச்சிட்டு வாங்கன்னுட்டான். ஒரு பிராமணன் குளிச்சுட்டு இருக்கான், இன்னொரு பிராமணன் இன்னொரு பாத்ரூம் நுழைஞ்சான். அவன் நேற்றுக்குத்தான் க்ஷவரம் பண்ணிட்டு புதுசா பூடல் மாத்தின்னு இருந்தான். எல்லாம் ஒயிட்டா இருந்தது. என்ன தேய்ச்சிண்டா? என்ன பண்ண? விட்டத்துல மாட்டிட்டான். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா அந்த ஆனந்தத்துல போட்டுக்க மறந்துட்டான். வந்து இலையில உட்காந்து சாத்த எஜமானன் இருக்கான கர்த்தா, அவன் பார்த்தான். சுவாமின்னு ஏமின்னு தேவரீர் யஜ்ஞோபவீதம் எங்கே, பூனல் எங்கேன்னா
அப்பதான் இவனுக்கு ஆனா கெட்டிக்காரன் எஜமான இன்னைக்கு மாத்ருஸ்ராத்தமா பித்ருஸ்ராத்தமா, அம்மாவுக்கு திதியா அப்பாவுக்கு திதியான்னா அவன் மாத்ருஸ்ராத்தமேவான்னா அம்மாவுக்கு தான்னா, அம்மாவுக்கு பூணூல் உண்டோன்னா இவன் செத்தவன் எதையாவது தின்பானா? ஒருவன் உண்பது மற்றவனுக்கு போகுமா? வேற்றூரில் இருப்பவனுக்காக தான் உண்பது சரியா? இந்த சோறு இங்க இடமே பிண்டம் பிதர்களுக்கு போகுமா? வேஸ்ட். தபால் ஆபீஸ்ல நம்ம போய் பல்லாவரம் தபால் ஆபீஸ்ல ஒரு 500 ரூபா பாம்பேல ஒருத்தருக்கு மணி ஆர்டர் பண்றோம். 500 ரூபா நோட்டு, அசல் கவர்மெண்ட் நோட்டு. போஸ்ட்மேன் பாம்பேல இருக்கிறவன் யாருக்கு நம்ம அனுப்பினோமோ அவருக்கு எத்தனை ரூபா கொடுப்பான்? இவன் இங்க செலுத்தின இதே நோட்டையா கொடுப்பான்? 4 100 ரூபா நோட்டு, ஒரு 50 ரூபா நோட்டு, 4 10 ரூபா நோட்டு, 2 5 ரூபா காயின் அவன் சௌரியத்துக்கு கொடுப்பான். இதே நோட்டு அங்க போகல, இந்த அளவு அங்க போயிடுச்சு. இங்கே நீ பித்ருக்களுக்கு உதக தர்ப்பணம் பண்ணினால், பிண்டம் வைத்தால் இந்த சோறு அங்க போகுங்கிறது இல்லை, இந்த அளவு அங்கு கொடுக்கப்படுகிறது தெய்வத்தாலே. சாஸ்திர நம்பிக்கை வேணும். சாஸ்திர விசுவாசம் இல்லைன்னா குடும்பம் அழிஞ்சிடும். இந்த சரீரத்திலேருந்து ஆத்மா பிரியற போது பஞ்ச பிராணங்கள்ல அபான வாயுங்கிறது மட்டும் போகாது, அது பரம்பரையை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இவன் அந்த சார்த்த காலங்களில் ஒழுங்கா காரியத்தை பண்ணினான்னா அந்த அபான வாயு இந்த குடும்பத்தை சுத்தாது, குடும்ப க்ஷமமா இருக்கும். பித்ருக்கள் வாழ்த்துவாள். எதுக்கு தவசம் பண்றது? செத்து போனோம் வருவானோ? உங்க அப்பா போட்டோ வச்சிருக்க, காலால வச்சா சும்மா இருப்பியா? அது போட்டோ தான், அது எங்க அப்பான்னு நான் நினைக்கிறேன். அதான்டா நான் நினைக்கிறேன். சாஸ்திரத்துல தெய்வம்னு சொல்றதுக்கு நான் தெய்வம் நினைக்கிறேன், உனக்கு இல்லைன்னா போய. புரியுறதா? யோஜனை பண்ணி பாருங்க. ஆகையினாலே ராமா, ஜாபாலிவாதம் மட்டும் 2 நாள் பேசணும், அவ்வளோ இருக்கு. பரலோகம் என்பது ஒன்று கிடையாது. இந்த பஞ்சபூதங்களாலான சரீரத்தாலே என்னென்ன அனுபவிக்க முடியுமோ கடனை வாங்கியாவது நெய்யாக தின்று உடம்பை வள. இதுதான் நாஸ்திகவாதம். இந்த உடம்பு தான் அவனுக்கு, உடம்புக்கு அப்பால் வேற எதுவுமே அவன் நினைக்கல. சொல்றான், பிருத்திவி தேஜோ வாயு ஆகாசங்கிற 5 கலந்து உலகத்தில் பிறக்குது. இறக்கும் பொழுது 5 5ஓட கலந்துடுறது, அவ்வளவுதான், அதுக்கு அப்பால் ஒன்றும் இல்லைன்னு சொல்றான். இப்போ இந்த 5 பூதங்களை ஒத்துக்கிறியோன்னு அதுக்கு சொல்றான் வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு. இந்த 3ஐயும் கலந்து வாயில போடுற போது வெத்தலை பச்சையா இருக்கு, சுண்ணாம்பு வெளுப்பா இருக்கு, பாக்கு துவர்ப்பா ஒரு செங்கலர்ல இருக்கு. இந்த 3 கலக்கிற போது வாயில ஒரு சிவப்பு நிறம் வருது. அது மாதிரி வேண்டாம் உலகம். சரி, தட்டில் வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தா அது அந்த நிறம் வருமா? அதை எடுத்து ஊத்த வாயில போட்டுக்க வேண்டியிருக்க. அவன் தாண்டா பகவான். இந்த பஞ்சபூதங்களால சரீரத்தை படைத்து தருகிறவன் இந்த பகவான் தான் அப்படின்னு நிறைய பேசுறார். பெருமாளுக்கு எதவனா செய்ப்பார், நாஸ்திகவாதம் செய்யவில்லை. அவரை பலபடியாக பேசிவிட்டு உம்மை போல ஒரு ஆளை தன்னுடைய சபையில தசரத மகாராஜா வச்சுட்டு இருந்தாருங்கிறத நினைச்சு நான் ரொம்ப அழறேன்னா. உலகத்துல ஆரவணா மன்னிக்கலாம், வேதங்களாலே உண்டு என்று சொல்லப்பட்ட இறைவனை இல்லை என்று சொல்லுகிறவனை மட்டும் மன்னிக்கவே முடியாது. அவ்வளவுதான், அதுக்கு மேல என்னத்தை சொல்றது? வசிஷ்டர் வந்தார், ராமா ஜாபாலி நாஸ்திகர் இல்லை, உன்னை எப்படியாவது அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்ற கருத்தினாலே தான் கெட்ட பெயர் வாங்கி கொண்டாவது உனக்கு நன்மை செய்ய விரும்பி இப்படி பேசிவிட்டார். அவர் வார்த்தையை தள்ளு. உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் கௌரவிக்கத்தக்கவர்கள் 3 பேர். ஆறாறு? தகப்பனார், தாயார், குரு.
இந்த 3 பேர். தகப்பன். இந்த 3 பேர்ல யாரு சிறந்தவன் கேட்டியான ராமா? குரு தான். தகப்பன் உடலை தருகிறான், தாய் உடலை பெறுகிறாய், குரு அறிவை தருகிறான், ஆன்மாவை உய்யச் செய்கிறான். அழிந்து போகிற உடலை ஈன்று வளர்க்கின்ற மாதா பிதாக்களை விட அழியாத ஆத்ம ஞானத்தை போதிக்கின்ற குரு அல்லவா சிறந்தவன். உனக்கு குரு நான் சொல்றேன், திரும்பி வான். அப்ப ராமன் சொன்னா, சுவாமி நீர் எனக்கு முதல் இந்த எல்கேஜி பாடம் சொல்லி கொடுத்தீரே, அப்ப முதல் பாடம் என்ன? மாத்ரு தேவோ பவா பித்ருதேவோ பவா ஆச்சாரிய தேவோ பவா. தாயை கடவுளாக வழிபடு, தந்தையை கடவுளாக வழிபடு, ஆசானை கடவுளாக வழிபடு. தானே அந்த வேதம் முதல்ல ஆர சொல்லியிருக்கு? தாய். செகண்ட் தந்தை. தேர்டு. அதனால முதல் தெய்வங்களான தாயும் தந்தையும் சொன்னபடி 14 வருஷம் நடந்துட்டு அதுக்கப்புறம் 3ஆவதான உமது பேச்சை கேட்க நான் வருகிறேன். சான்றவராக, தன் குறவராக, தாய் போன்றவராக, மெய் புதல்வராக, தான் தேன் தரு மலர்வான் சிறுவ செய்வன் என்று ஏன்றபின் மறுக்கும் ஈது புகழற்பாலதோ. பெரியோர்களாகத்தான் இருக்கட்டுமே, தாய் போன்றவர்களாகத்தான் இருக்கட்டுமே, தன்னுடைய பிள்ளையாத்தான் இருக்கட்டுமே, குருவாகத்தான் இருக்கட்டுமே, ஆறாயிருந்தா என்ன? ஒருவரிடத்திலே ஒரு செயலை செய்கிறேன் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அதை தவிர்த்து விடுதல் நியாயமாகுமான்னு பிரம்மாவின் புதல்வனே நீ சிந்தின்னா. இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கும் சமாதானம் ஏற்படல. ஒருவேளை ராமன் பரதனுடைய பிரார்த்தனைக்காக திரும்பி போய்விட்டால் ராவணவதமாகாதேன்னு தேவர்களுக்கு ஒரு பயம். அதனால சித்த கந்தர்வர்களை அனுப்பி சமாதானம் பண்ணி வைக்கிறேன். பரதன் சொல்றான், அண்ணா சுதந்திரமாக நான் அரசாள மாட்டேன், தேவரீருடைய பாதுகைகளை கொண்டு அரச பீடத்தில் அமர்த்தி அதற்கு பிரதிநிதியாக இருந்து தேவரீர் ஆணையை உலகத்தில் நடத்துவேன். அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷித்தே. பாதுகாவை ஈந்து ராஜ்யத்தை பாதுகாவை ஈந்து ராஜ்யத்தை பாதுகா என்று பெருமானதன் மீது ஏறி தருகிறான். பரதன் சொல்றான், 14 ஆண்டு காலத்தை எதிர்பார்த்துண்டு அயோத்திக்கு வெளியிலே நந்தி கிராமத்தில் தங்கி இருப்பேன். 14ஆவது ஆண்டு முடிவு பெறுகிற அன்று நீ வரவில்லையானால் நெருப்பில் விழுந்து உயிர் மாய்வேன் அப்படின்னு சொன்னா பாதுகையை பெறுகிறான். எப்படி போனா? கோவிலில் பிரசாதம் கொடுத்தா சனியன்கள் அங்கேயே பெரையில வச்சுட்டு வந்துடும் குங்குமத்தை, விபூதிய. இன்னும் சிலது என்ன பண்ணும் தெரியுமா? 250 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் மிதியடி. கோவிலுக்குள்ள அதோட விட மாட்டான், வெளியில விட்டா அதெல்லாம் தூக்கிட்டு விடுவான். ஒன்று கையில் ஒரு பை வச்சிருப்பான். பாதுகாக்ரியாபிஷேகா, அங்க பெருமாள் திருத்துறா கொடுத்தா அந்த பையில எதுக்கு அபிஷேகம்? பெருமானை விட மிக உயர்ந்தது பாதுகங்கள். அதை எப்படி எடுத்துன்னு போனா, அடித்தளம் 2ஐயும் அழுத கண்ணினான், முடித்தளம் இவை இதான் மகுடம் என முறையில் சூடினான். படித்தளத்து பூமியில் இறைஞ்சினான், பரதன் போயினான். பொடித்தளம் இளங்குரு பொலங்கொள் மேனியான்.
அரா நந்தியம் பதியடை நாதன் பாதுகம் செந்தனி கோல்முறை செலுத்த சிந்தையான் இந்தியங்களை அவித்திருத்தல் மேயினான் அந்தியும் பகலும் நீரறாத கண்ணினான். பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான். ஸ்ரீரங்கராஜனுடைய பாதுகை, அந்த பாதுகையின் பேர்ல ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களை வேதாந்த குரு நிகமாந்த மகாதேசிகன் பாதுகா சகஸ்ரம் என்ற அற்புதமான ஒரு காப்பியம். அதை தனியா ஒரு தடவை வைக்கும், அருமையா இருக்கும். ஏதோ தூக்கம் வருமானு நினைக்காதுப்பா. அஞ்ஞான தூக்கம் விலகும், ஞான விழிப்பு ஏற்படும். ரெங்கநாதனுடைய பாதுகை அப்பைய தீட்சிதர் சொன்னார், ரெங்கநாதனுடைய திருவடியே அரை அடி இருக்கு, அந்த திருவடியில அணிகிற பாதுகை அரை அடி இருக்கும். அரையும் ஒரு அடி, ஒரு அடியில 1000 தொலை போட்டவன் சாமர்த்தியம் எனக்கு வராதுன்னு அப்பைய தீட்சிதர் 1000 ஸ்லோகம் தேசிக்கின்றார் சொன்னார். பாதுகையினுடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியுமான்னு கேட்டுட்டார். நிசேஷமம்பரதலம் யதி பத்ரிகா ஸ்யாத் சப்தர்ணவி யதி சமேத்ய மஷி பவித்ரி வக்தா சஹஸ்ரவதன புருஷஸ்வயம் சேத் லிக்கேத ரங்கபதி பதுகயோ பிரபாவக. என்ன ஸ்லோகம்? ஆகாசமெல்லாம் பேப்பரா மாறுமானால், 7 கடலும் இங்காக மாறுமானால், சொல்லுகிறவன் ஆயிரக்கணக்கான தலைகளை உடைய நாராயணனே ஆவானால் ரெங்கநாத பாதுகையின் பிரபாவத்தை ஓரளவு சொல்லலாம். யாரு சொல்ல முடியும்? ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகை, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சடகோபம்னு பேர். ஆழ்வார்களுக்குள்ளேயே வேளாளர் வகுப்பிலே பிறந்தவர் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருக்குத்தான் சடகோபர்னு திருநாமம். நம்மாழ்வார் தான் எம்பெருமானுடைய பாதுகையாக சடகோபமாக இருக்கிறார். அதான் சொன்னார் வேதாந்த தேசிகன், ஆழ்வாருடைய திருவாய்மொழி அதுல ஒரு பாட்டாவது எவனுக்கு தெரியலையோ அவனுக்கு மோட்சம் இல்லைன்னுட்டார் தேசிகன். உடனே ஒரு சேட்டு வந்தான், நம்மளுக்கு தமிழ் வரான் இல்லை, அதுலேயும் ஆழ்வார் தமிழ் மனநக மலமர மலர்மிசை எழுதரும் மனனுணர் வளவீலன் பொறியுணர் வளவீலன். தமிழனுக்கே தடுமாறும். இந்த தமிழ் படிக்கலன்னா மோட்சம் இல்லைங்கிறீர, எனக்கு கதி கிடையாதான்னா பயப்படாதே, உனக்கு கதி உண்டு. நீ ஸ்ரீரங்கத்துக்கு போ, பெருமாள் பாதுகை சட்டாரி அதை உன் தலையில ஒரு தடவை வைக்க சொல்லு. திருவாய்மொழி படித்தவனுக்கு எந்த உலகமோ அது உனக்குன்னர். திரமிடோபனிஷத்து நிவேச சூன்யானி அபி லட்சுமி ரமணாய ரோஜயிஷ்யன் துருவமா விசதி ஸ்ம பாதுகாத்மா சடகோபகா ஸ்வயமேவ மானனீயஹ. இந்த திருவாய்மொழி அவ்வளவு அருமையானது. ஒரு கிராமத்தில் ஒரு சுவாமி இருந்தார். அவருக்கு திருவாய்மொழி 1100 சொச்சம் பாட்டும் கண்டபாடம், எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் சீட்டாடுவார். வெத்தலை பாக்கு சிவபுரி பிரம்மா போயலை பக்கத்திலேயே வெத்தலை செல்லாம் சீட்டை பார்த்துட்டு இவர் வெத்தலை பொட்டியில கொட்டப்பாக்க அளவுக்கு ஒரு சால கிராமம். இவர் அவனே உலகம் உண்ட பெருவாயன், அவனை உண்ட பெருவாயன். இவர் சால கிராமத்தை வாயில போட்டுருவோம். இதான் ஒரு படிச்ச வித்வான் பார்த்தார், போய் அநியாயம் பண்றீரே, அந்த சால கிராமத்தை எங்கிட்ட கொடுத்துரும் அப்படின்னா எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு, வச்சுக்கணும்னு கொடுத்துட்டார். அவர் கங்கா தீர்த்தத்தால் திருவபிஷேகம் பண்ணி சக்கரை பொங்கல் அபிஷேகம் பண்ணி இந்த பெருமாளுக்கு எல்லாம் பண்ணார். ராத்திரி அந்த பண்டிதர் சொப்பனத்தில் பெருமாள் வந்தார். அட பாவின்னார். என்னங்கண்ணா
அவன் வாயில் போட்டு எச்ச பண்ணா, நான் கொண்டு வந்து சுத்தாபிஷேகம் பண்ணியிருக்கேன், என்ன போய் பாவிங்கிற. ஆமாம், நீ என்ன பண்ணி என்னடா பிரயோஜனம்? அவன் வாயில் திருவாய்மொழி மனம் வந்ததே. அப்படின்னா பக்தாமிர்தம், விஸ்வஜனானுமோதனம், சர்வார்த்ததம், ஸ்ரீ சடகோப வாங்மயம், சகசிர சாகோபனிஷத் சமாகமம், நமாமியகம் திராவிட வேத சாகரம் என்றெல்லாம் முன்னோர்கள் சொன்னார்கள். அதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. இன்னொன்று சொல்றார், கவனிங்க. ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதம் ச பிரஜானாம் மதாவவ்ரததிக பரத சத்யவாதி ததௌஜ ಚಿಂತಾತೀತಃ ಸಮಜನಿತದ ಪಾದುಕಗ್ರ್ಯಾಭಿಷೇಕದ துர்விஜான ஸ்வஹிருதயமகோ தெய்வமற்ற பிரமாணம். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சவாறு தசரதன் அவன் ஆணையை தட்டுவதற்கு ஆரானும் உண்டாங்க. மக்கள் ராமனை விரும்பலன்னு சொல்ல முடியுமா? விரும்பினார்கள். ஆனால் ராமாபிஷேகம் நடந்ததா? நடக்கல. பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு விரும்பினவாறு கைகை நடந்ததா? ஆறாவது செருப்புக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் நினைப்பாளா? அதான் நடந்தது. என்ன காரணம்னா, இறைவன் திருவுள்ளத்தால் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். அவன் சங்கல்பம் தான் எல்லாத்துக்கும் காரணம்ங்கிறத இந்த பாதுகாபிஷேகத்திலிருந்தே உணரலாம் என்று அற்புதமாக சொல்லுகிறார். அதெல்லாம் பூரா சொல்லிட்டு இருக்க முடியாது, நிறைய இருக்கு. ஆகிரத்மணிகரம் மணிபாதுகேத்வம் ரங்கேஸ்வரஸ்ய லலிதம் விபணிம் பிரதீமா சம்ஸ்ரயேண ஜகதி கிரய விக்கிரயார்ஹம் என்று பேசுகிறார். பாதுகாப்பட்டாபிஷேகம்னு பெருமாள் இன்னிமே சித்திரகூடத்தில் இருக்கக்கூடாது என்று கிளம்பி தென் திசையாக சென்று அத்ரி பகவானையும் அனசூயா தேவியையும் திருவடி தொழுது சரபங்க மாமுனிவனை தரிசித்து விராதனுக்கு சாபம் தீர்த்து சுதீக்ஷணமா முனிவனை சேவித்து தமிழ் தந்த கூறிமுனிவன் தாழ்பணிந்து அவர் ஆணைப்படி கோதாவரியின் கரையிலே 5 ஆலமரங்கள் சூழ்ந்த பஞ்சவட்டி என்ற இடத்திலே தன்னுடைய தகப்பனுக்கு நெருங்கிய நண்பரான ஜட்டாயுவனுடைய பாதுகாப்போடு பெருமான் தங்கியிருக்கிறான். வந்துட்டா மேலே என்ன நடந்தது? மணி ஒத்துழைக்கலையே, 9 காலம் தாண்டி கொடுத்து. ஆகையினால் காமவல்லியாம் கன்னி நாளைக்கு வரப்போறான் நம்ம அத்தை பாட்டி. அருமையான தமிழ் யாவரும் வந்து சேருமாறு வேண்டி நிற்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்யே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இம்மையே இராமா என்ற 2 எழுத்தினால் ஆகவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வயரத்னதீபம் ஆஜானுபாஹுமரவிந்ததலாயதாட்சம் ராமம் நிசாச்சர விநாசகரம் நமாமி. வைதேகி சகிதம் சுரத்ருமதலே கைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிभ्यः பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிः பரிவ்ருதம் ராமம்
பஜஸ்யாமளம் அஞ்சிலேயொன்று பெற்றான் அஞ்சிலேயொன்றைத் தாவி அஞ்சிலேயொன்றாராகாரியற்காக வேகி அஞ்சிலேயொன்று பெற்றவணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தானவனம்மையளித்து காப்பான் தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர்யதி பௌருஷே ச பிரதித்வந்த்வஹ சரைனம் ஜெகிராவணிம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ரகுநந்தன பரபிரம்மணே நமஹ. திருமாமகள் கழுவல் திருவடி பணியும் திருவுடையில் கடந்த உபன்யாசத்திலே எம்பெருமான் இராகவனிடம் பாதுகையை பெற்றுக்கொண்டு பரதாழ்வான் நந்தி கிராமத்திலே இருந்து பிரதிநிதியாக ஆண்டு வர பெருமாளும் சித்திரகூட பரிசரத்தை விட்டு சுதீக்ஷ்ணன் முதலான மகரிஷிகளை சேவித்து 5 ஆலமரங்கள் சூழ்ந்த கோதாவரி தீரத்திலே பஞ்சவடி என்ற பிரதேசத்திலே பர்ணசாலை இளைய பெருமாள் அமைத்து தர அங்கே வந்து தங்கினார் என்ற அளவாக அனுபவித்தார். ததாசீனஸ்ய ராமஸ்ய கதாசம்சக்தசேதசகா தம் தேசம் ராட்சசீ காச்சித் ஆஜகாமயதிருச்சயா. அந்த பஞ்சவடியிலே சீதா பிராட்டியோடு கூட கதைகளை பேசி எம்பெருமான் காலத்தை கழிக்கும் காலையிலே ஒரு நாள் அந்த இடத்திற்கு ஒரு அரக்கி வந்து சேர்ந்தாள். அவள் சூர்பனகை என்ற பெயருடையாள். 10 தலையனான ராவணனுடைய உடன் பிறந்தாள். அவள் எம்பெருமானை இந்திரன் போல் விளங்குகின்றவனான ராமனை கண்டாள் என்று ஸ்லோகத்திலே அறிமுகப்படுத்துகிறான் வால்மீகி. இந்த இடத்திலே அயோத்தியா காண்டத்திலே கூறி வருவதை எப்படி எதிர்ச்சையா தற்செயலாக வந்தாள் என்று சொன்னாரோ அதுபோல் ஆஜகாம எதிர்ச்சையா என்று சூர்பனகையை தெய்வச் செயலாக வந்தவள் என்கிறார். 14 ஆண்டுகள் வனவாசம் கழிந்து விட்டால் பிறகு பெருமாள் அயோத்தி திரும்ப நேரிட்டுவிடும். ஆரண்ய காண்டத்தோடு ராமாயணம் முடிவு பெற்றுவிடும். அந்த ராமாயணத்தை இலங்கை வரை கொண்டு போவதற்காக தெய்வச் செயலாக சூர்பனகை வந்தாள். அங்கு கூனி கானகம் அனுப்பினாள். இங்கு இவள் கானகத்திலிருந்து இலங்கைக்கு கொண்டு செல்லுகிறாள் கதையை. அவள் அந்த ராட்சசியை மிக அழகாக கம்பன் வர்ணிக்கிறான். நீலமாமணி நிறமிருதர்வந்தனை மூலநாசம் பெற முடிக்கும் ஒய்ம்பினை மேலை நாள் உயிரோடும் பிறந்து தான் விளை காலை மோர்ந்துடன் உரை கடிய நோயனாய். என்ன அற்புதமாக அறிமுகப்படுத்துகிறார். இந்த சூர்பனகை வந்தது ராவணனை குலத்தோடு ஒழிப்பதற்காக அவள் வந்தாள். ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறக்கும் பொழுதே அதனுடைய வயிற்றிலே ஒரு கட்டியும் பிறக்கிறது. குழந்தை வளர வளர அது உண்ணுகின்ற உணவை ஏற்றுக்கொண்டு கட்டியும் வளர்கிறது. இந்த வளர்கின்ற கட்டி குழந்தையே ஒரு நாள் கொன்று விடுவது போல உடன் பிறந்தே
கொல்லும் வியாதி என்றார். அதுபோல் ராவணனுடன் பிறந்தாள். அவனை கொல்வதற்கு வந்த புண் போன்றவளாக, கட்டி போன்றவளாக இவள் இருந்தாள். ராமனை பார்க்கிறாள், சந்தேகம் கொள்கிறாள், இவன் ஆறாக இருக்கும் என்று. சிந்தையில் உறைபவர்க்கு உருவம் தீர்ந்ததான், இந்திரர்க்கு 1000 நயனம், ஈசர்க்கு முந்திய மலர்கணோர் 3, 4 தோள் உண்டியின் மேல் உலகளித்தார்க்கென்று உண்வாய். இதோ எதிரே காணப்படுகிற இவன் யாராக இருக்கும்? மன்மதனோ என்றால் அவன் அன்றே சிவபெருமானால் எரிக்கப்பட்டு உரு இழந்து விட்டான். ஆகையால் மன்மதனாக இருக்க முடியாது. ஒருவேளை தேவேந்திரன் தான் இப்படி வந்துள்ளானோ என்றால், கௌதமமா முனிவனுடைய சாபத்தால் இந்திரன் உடம்பிலே 1000 கண்கள், 1000 மாதற்குள்ள அறிகுறி உனக்கு உண்டாகுக என்றே இனன் வந்தது இமைப்பின் முன்னம் பாலகாண்டத்திலே அகலிகை படலத்திலே காட்டினார். ஆக இவனுக்கு 2 கண் தான் இருக்கு, 1000 கண் இல்லை. ஆகவே இவன் இந்திரன் அல்ல. ஒருவேளை கைலாசநாதனான சிவபெருமானோ இவன் என்றால் அவனுக்கு மலர் போன்ற கண்கள் 3, இவனுக்கு 2 தான் இருக்கு. ஆகையினால் இவன் ஈசனும் அல்ல. அல்லாது போனால் இவன் நாராயணனோ என்றால் தன்னுடைய உண்டி தாமரையின் மேலே உலகங்களை படைக்க பிரமனை படைத்தானே, அவனுக்கு 4 தோள்கள், இவனுக்கு 2 தோள்கள் உள்ள. ஆகவே இவன் நாராயணனும் அல்லன். அழகாக இருக்கிறான். காதலிப்பது நம்முடைய கடமைன்னு நினைச்சான். அழகாயிருந்தா காதலிக்கணுமா? உடனே வால்மீகி பகவான் கிட்ட போய் அந்த ராமனுக்கு சூர்பனகைக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு கேட்டான். அதுக்கு சொல்றார், சுமுகம் துர்முகி ராமம் விருத்தமத்யம் மகோதரி விஷாலாட்சம் விரூபாட்சி சுகேசம் தம்ரமூர்தஜா பிரீதி ரூபம் விரூபாசா சுஸ்வரம் பைரவஸ்வரா தருணம் தாருணா விருத்தா தட்சிணம் வாமபாகினி நியாயவிருத்தம் சுதுர்விருத்தா பிரியம் அப்பிரிய தரிசன. என்ன அழகாக கொடுக்கிறான். சுமுகம், ஸ்ரீராமனுடைய திருமுகம் தெளிந்த முகமாக இருக்கிறது. இவள் துர்முகி, இவன் முகத்திலே கடுக போட்டோம்னா நெருப்பு நாடியே வெடிக்கும். அப்படிப்பட்ட கோப பார்வையுடைய முகம் படைத்தாள் அந்த ராமன். சிம்ம மத்தியம், சிங்கம் போல் சிரித்த இடையுடையான். இவள் மகோதரி, பேரி வாத்தியம் போலே தொந்தி உடையாள். அவன் விஷாலாட்சம், அகன்ற கண்ணை உடையவள். இவள் விரூபாட்சி, சின்ன புளிய இல மாதிரி கண்ணு. அது இப்படி பார்க்கறச்சியே நடுங்க வைக்கிறதா. எம்பெருமான் சுகேசம் மைவண்ண நறுங்குஞ்சி குழல் அவனுக்கு. இவள் தாமிரம் முர்தஜா, செம்பட்ட மயில். அதையும் கூந்தலாக வளர விடாமல் கழுத்தளவிலே வெட்டி இருக்கிறாய். பாப்பா, இது ராட்சசி வச்சுப்போன்னு சொல்றேன், அவ்வளவுதான். பிரீதி ரூபம், இந்த ராமனே ஒரு தடவை பார்த்துட்டா அங்கேருந்து கண்ணை எடுக்கவே முடியாதான். இவளை ஒரு தடவை பார்த்துட்டான்னா ஆயுஷ் முறை ஆண்டா பார்த்தோம் அப்படின்னு மனத்திலே
திண்டாட்டத்தை தருகின்றவளாம் பெருமாள் வாய் திறந்து பேசினார்னா சுஸ்வரம் அப்படி இனிமையான ராகத்தோட பேசுவானா. இவள் 6 நாள் பைரவஸ்வரா நாய் குலைக்கிற மாதிரி பேசுகின்றவள். எல்லாத்தையும் விட பெருமாள் தருணம் நல்ல இளமையுடையவள். இவள் விருத்தா கிழவி. இந்த கிழவி போய் வாலிபன காதலிக்கிறாள். தட்சிணம் பெருமாள் நெஞ்சிலே கபடசூது இல்லாமல் பேசுவார். இவள் வாமபாகினி கருத்து நஞ்சாக இருந்தும் மேலுக்கு அமுதம் போல் பேசுகின்றாள். பார்க்கிறான் இவனே நாம தன்வசப்படுத்தணும். இந்த கோர ரூபத்தோட போனா இவன் நம்ம மதிக்க மாட்டான்னு ஒரு அழகான பெண்ணின் வடிவு கொண்டாள். She the definition of beauty. She knows her breath நானே ஷேக்ஸ்பியர் ஒத்தல்லோல அந்த அழகெல்லாம் இவனுக்கு இருக்கு. அப்படி இளங்குமரியாக மாறி பெருமான் இருக்கும் இடத்திற்கு வருகிறாள். எப்படி வந்தாள்? பஞ்சு ஒளிர் மிஞ்சு குளிர் பல்லவம் மண்ணுங்க செஞ்சவிய கஞ்ச நிமிர் சீரடியாளாகி அஞ்சொலிள மஞ்சயன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வந்த மகள் வந்தாள். சோதியிருந்த செம்பஞ்சு குளிர்ந்த தளிர்கள் இவைகளெல்லாம் ஒப்பாகாமல் வருந்த சிவந்த கமலம் போல் உயர்ந்த சிறிய பாதங்களை உடையளாகி இளமயில் போல அன்ன பேடை போல கொடி போல நஞ்சு போல் வந்தாள். இன்னும் எப்படி வந்தாள்? பொன்மொழுகு பூவில் உரை பூவை எழில் பூவை பின்னெழில் கொள்வாளினை பீரந்தொழில் முகத்தாய் கன்னியையில் கொண்டது கைமணி தடத்தர் மின்னிழிவாதன்மையது விண்ணிழிவாதென்ன. அவளுக்கு தகுந்த மாதிரி தமிழை கம்பன் அமைக்கின்றான். அழகு ஒழுகுகின்ற கமலப்பூவிலே வசிக்கின்ற லட்சுமியினுடைய அழகையும் நாகணவாய் பறவையினுடைய அழகையும் தன்னிடத்து கொண்ட 2 வாட்கள் போன்ற கண்கள் பிரகாசிக்கின்ற முகமுடையளாக வருகிறாள். இளம் பெண்ணின் வடிவை தாங்கி புடவை உடுத்திய ஒரு மணித்தேர் நகர்ந்து வருவது போல் வருகின்றாள். இவ 1 மைலுக்கு அப்பால் வரும் பொழுதே பெருமாள் ஒரு பெண் வருகிறாள் என்பதை கண்டுபிடித்து விட்டான். ஒரு ஆம்பளை வருதவன கண்டுபிடிக்க முடியாதே தவிர பெண் வருகிறாள்னா அவளை கண்டுபிடிச்சு விடலாம். எதை வச்சு? நூபுறமும் மேகலையும் நூலும் மராலோபி பூமுரலும் வண்டும் இவை பூசலிடும் ஓசை தாமுறை செய்கின்றதொரு தையல் வரும் என்ன கோமகனும் அத்திசை கூறித்தனன் விழித்தான். 4 சமாச்சாரத்தாலே பெண் வருகிறாள் பெம்மான் உணர்ந்து கொண்டான். என்னன்னா காலில் கொலுசு போட்டு இருக்காளா, அப்படி அன்னம் போல அசைகிறாளா, அந்த கொலுசினுடைய சப்தம். இடுப்புல ஒட்டியானோ அதுல சின்ன சின்ன மணி அப்படி அப்படி அப்படி. இது ஹரிகதையா இருந்தா சூர்பனக மாதிரி நடந்தே காட்டுவேன். புரியுமான்னா சீத மாதிரி நடை நமக்கு வராதே தவிர, நடைனா நடை ஒழுக்கம். சூர்பனகையினுடைய நடை வராதா? இந்த ஒட்டியான மணிகளில் ஒலி. அதுக்கு மேலே ஒரு காஞ்சிபுரம் பட்டு புடவை, புது புடவை, அதை கட்டிட்டு வர சட்டக் 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 அப்படிங்கிற ஒரு ஒலி. இதுக்கு மேலே இந்த சூர்பனகையினுடைய கூந்தலிலே இருக்கிற தேனை
செய்வதற்காக வந்து சண்டையிடுகிற வண்டுகளின் ரீங்கார ஒலியினம். அப்ப ஒரு காலத்தில் பெண்களின் கூந்தலிலே தேன் ஒழுகி இருந்தது என்பது இங்கு புலனாகிறது. இப்ப தேன்லாம் கிடையாது, இப்ப வண்டு முக்காது, கொசு முக்கும். இல்லை நான் சொல்றேன், கோச்சு கூடாது. தலையை நன்னா பின்னி அது மேல கருப்பா ஒரு கொசுவலை போடுறாள இல்லையா? பூமுறலும் வண்டும் இவை பூசலிடும் ஓசை, அது ஒரு தையல் வரும் என்று உரை செய்ததாம். உடனே பெருமாள் அந்த பக்கம் பார்க்கிறார். விண்ணருள வந்ததுரு மெல்ல முதம் என்ன வண்ணமுலை கொண்டிடைவான் அங்கி வரும் பொழுதத்து எண்ணருளி எண்ணருளி ஏழை மைந்துடைத்து எம்மை ஞான கண்ணருளும் கண்ணநீர் கண்ணின் எதிர் கண்டான். என்ன அழகா பேசுறாங்க. ஏற்கனவே சமுத்திரம் ஒரு அமிர்தத்தை ஈந்து விட்டதால் ஆகாசத்துக்கு பொறாமையா இருந்ததாம். ஐயோ, நம்மோடு ஒரு பூதம் அந்த அப்புங்கிற நீர் ஒரு அமிர்தத்தை தந்துடுத்தோ, நாம இதே மாதிரி ஒரு அமிர்தத்தை தர வேணும்னு ஆகாசம் நினைச்சுதான் ஆகாசம் தந்த அமிர்தம் போல் வருகிறாய். விண்ணருள வந்ததொரு மெல்ல பூதம் என்ன. அவ வரதே ஆறு பார்த்தான்னா எண்ணருளி நமக்கெல்லாம் பகுத்தறிவை தந்து ஏழை மைதுடைத்து நம்முடைய அஞ்ஞானத்தை போக்கி எழும் மெய்ஞான கண்ணருளும் தன்னுடைய திருவேணியை சேவிப்பதற்கு வேண்டிய ஞான கண்களை அருளுகிற பெருமான் தன் 2 கண்களால் பார்த்தான். அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை எடுத்து நிற்கிறான் எம்பெருமான். அர்ஜுனா பாடுறாங்க, ஒண்ணுமே தெரியலையே நாடே, உன்னுடைய முயற்சியாலோ உன்னுடைய கண்களாலோ என்ன பார்க்க முடியாதா? திவ்யம் ததாமி தே சக்ஷு